எல்லாருக்கும் வணக்கம். பண்ணையில் மதிய நேரத்தில் சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன். அழகான ஒரு புங்க மரத்து நிழலில் நமக்கு காவலுக்கு 2 காவல்காரங்க, ஒருத்தர் பைரவ், இன்னொருத்தர் ஜான்சி. நம்மளை சுற்றி எல்லா உயிரினங்களும், நம்ம வளர்க்குற செல்லப்பிராணிகள், நம்ம மேலே உண்மையான பாசம் உள்ள விலங்குகள் எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போட்டுட்டு மதிய நேரம் அழகான ஒரு மரத்து நிழலில் நிம்மதியாக உட்காந்து ஓய்வெடுக்கிறது, இதுதான் உண்மையான சொர்க்கம். இதை நிரந்தரமாக இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இறைவன் அருள் செய்தாலே நிஜமான சொர்க்கத்தை நம்ம வாழ்ந்து முடிச்சிடலாம். இறந்த பிறகு சொர்க்கமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நிறைய பேர் நம்மளை சுற்றி வாழ்கிற இந்த உயிரினங்களில் எல்லாத்தையுமே அகற்றிட்டு தனியாக மனுஷன் மட்டும்தான் வாழணும், பெரிய பெரிய காங்கிரீட்டு சுவத்துக்கு உள்ளே ஒளிஞ்சு வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி தங்களுக்கு தாங்களே நரகத்தை உருவாக்கிக்கிடுறாங்க. உண்மையான நரகமே அதுதான். செல்ஃபோனு, அதில் வர்ற வீடியோஸ் இதையே பார்த்துக்கிட்டு இயற்கையை ரசிக்கிற தன்மையை இழந்து நம்மளை சுற்றி இருக்கிற தண்ணி மாசுபடுது, மழை உடஞ்சி போகுது, இதெல்லாம் இல்லைன்னா நம்ம அடுத்த சந்ததி வாழ முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல், தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறதே தெரியாமல் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு சக உயிரினங்கள், சாதாரணமான ஒரு கோழி, வாத்து, குருவி, நாய், இந்த மாதிரி உயிரினங்களை வாங்கி கொடுத்து அது தினமும் வாழ்கிறதுக்கு அதுங்களுக்கு தண்ணி, இது எல்லாமே இப்போ நமக்கு வாட்டர் கேனில் தண்ணி கிடைக்கும். இந்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம தண்ணி வச்சா மட்டும்தான் தண்ணி கிடைக்கும், இல்லைனா மழை பெஞ்சால் தண்ணி கிடைக்கும். நம்ம இருக்கிற எல்லா நீர்நிலைகளையுமே பால்படுத்திட்டோம்னா, இப்போ இதெல்லாம் கேப்டிவிட்டியில் வாழ்கிற உயிரினங்கள். இயற்கையில் வாழ்கிற உயிரினங்கள் என்ன பண்ணும், இப்போ இதுங்களுக்கு நாம் தண்ணி குடிக்கிறோம், மற்றவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இதெல்லாம் உணர்ந்து சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் உணர வச்சு நீங்கள் வளர்த்திங்கன்னா வருங்காலத்தில் பூமி சொர்க்கமாக மாறும், இல்லைன்னா நரகமாகவே மாறி அழிஞ்சு போயிடும். சர்வைவல் இருக்காது. பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அழியும், அது கூட சேர்ந்து நாமளும் அழியும். அதனால் இயற்கையில் எல்லா உயிரினங்களோடும் இணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறத குழந்தைகள்லேருந்தே கற்றுக் கொடுங்க. தெருவில் நாய் குலைச்சா உடனே அதை காலி பண்ணிடணும், நாய் இருக்கக்கூடாது, பூனை சத்தம் போடக்கூடாது, தெருவில் ஒரு மாடு சாணி போடக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப சுயநலமாக வாழணும்னு ஆசைப்படாதீங்க. அப்படி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், உண்மையான சொர்க்கம் எதுன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நம்மளை சுற்றி எல்லாருமே சாப்பாடுக்காக வந்து நிற்கிறாங்க. சாப்பாடு வயிறார இதுங்களுக்கு போட்டு கடைசி வரைக்கும் இதே ரேஞ்சில் நம்ம வாழ்ந்தாலே போதும். அழகான ஒரு மரத்து நிழலும் சுற்றி எல்லா உயிரினங்களும் இருந்தாலே போதும், நல்ல சொர்க்கம் கிடைக்கும். அதே ரேஞ்சில் படிப்பு, சம்பாத்தியம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறது இல்லை, அதுவும் தேவை. கூடவே உயிரினங்களை அரவணைச்சு போகிற பண்பும் தேவை. இயற்கை இல்லைன்னா பூமியில் எதுவுமே இல்லை. மனிதன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் உருவாக்குனது இயற்கை. நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதுகளை நம்ம மாசுபடுத்திட்டோம்னா பூமியில் யாரும் வாழ முடியாது, நம்மளும் வாழ முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.